அனைவருக்கும் இனிய காலை. முதல்ல உங்கள் எல்லாத்துலையும் என்னுடைய தாமதத்திற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். மதுரையிலேருந்து வரும்போது கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மேடத்தை பற்றி பேசணும்னா புத்தகத்தை பற்றி பேசுவதை விட அதிகமாக நான் இன்னும் பேசுகிறேன். அவங்க நிறைய பேசினேன். லேவல் சிவா எங்களுக்கு சிவையா அவர் மேடம் சொன்ன மாதிரி தான் கல்லூரி நாட்கள்ல இருந்து எனக்கு தெரியும். அவர் அப்பவே மின்மினிகள்னு ஒரு கைக்கு கவிதை தொகுப்பை வெளியிட்டார். அந்த பயணம் அந்த கைக்கு கவிதைக்கு அணிந்துரையான எழுதிய பெருமை நான் நன்றி. அதனால அந்த பயணம் மீன் சுமக்கும் கடல் வரை வந்திருக்கிறது. இன்னும் அது தொடர போகும் பயணம் தான். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிவஞானத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா சந்தோஷம் சமயத்தில் போறாங்க. ஏன்னா நீங்க அவருடைய முகநூல் நண்பராக இருந்தால் உங்களுக்கு தெரியும். பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கும். வரலாற்று இன்று அப்படின்னு பொது அறிவு தகவல்கள் ஒரு கவிதை போடுறார். நான் படித்த புத்தகங்களை பற்றி போடுறார். அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஒரு புத்தகத்தை அதை எழுதுகிறவர்களுக்கு மேடம் மாதிரி உங்களுக்குலாம் தெரியும். ஒரு புத்தகத்தை வாசிப்பதை விட அது குறித்து எழுதுவதற்கான நேரம் முடியும். அந்த புத்தகத்தின் மீது ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது தான். அந்த பணியை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதற்காகவும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சும்மா ஏதோ என்னுடைய டைம் லைனில் போட்டேன் அப்படிங்கிறதோட விடாமல் நடுகள் என்னென்ன இணையதழ்கள் இருக்கோ, வாய்ப்பு இருக்கோ, என்னென்ன இணையதழ்கள்ல அவர் உறுப்பினராக இருக்கிறாரோ, மெம்பராக இருக்கிறார், அத்தனையிலும் அவர் அந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்ப்பார். இப்போ இந்த புத்தகத்தை பற்றி முதல்ல இந்த நல்ல வாய்ப்புக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இது ஒரு ஹைக்கூ கவிதை தொகுப்பு. ஹைக்கூ கவிதைகளை பற்றியும் ஹைக்கூ கவிதைகளை போன்று எழுதக்கூடிய பொய்க்கூ கவிதைகளை பற்றியும் நிறைய பேசிட்டோம். ஆனால் எப்படி ஒரு நிகழ்ச்சியில இறை வணக்கம் பாடுவது ஒரு நிகழ்ச்சி துவக்கத்தில் எவ்வளவு முக்கியம், அதே போல் ஒரு ஹைக்கூ தொகுதியை பற்றி பேசும் பொழுது ஹைக்கூ என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று நம்புகிறேன். கொக்கு கவிதை என்று பாரதியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜப்பானிய கவிதை வடிவம் 3 வரிகள் இருக்க வேண்டும். எனக்கு இதில் இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன, சந்தம், சீர், அசை, இந்த மாதிரி வெண்பா வகைகள் இதையெல்லாம் உடைத்து நாங்கள் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு எழுத மாட்டோம், நாங்கள் புதுசாக எழுதுவோம்னு சொல்லி புது கவிதையும் நவீன கவிதையும் எழுதி கொண்டிருக்கிற கவிஞர்கள் இன்னொரு தேசத்தின் ஒரு இலக்கண கவிதை வடிவத்துக்குள் தங்களை வலிந்து செலுத்திக் கொள்வதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு ஹைக்கூ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நிறைய பேசிக்கிட்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்லுவாங்க, அது சின்னதாக இருக்கும் பெரிய அர்த்தம். எவ்வளவு அழகா சொல்றாங்க. வடிவத்தை பார்த்தால் வாமனன் மாதிரி இருக்கிறது. வாமனனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தனது கருத்துக்களால் அது 3 உலகையும் அளந்து விடுகிறார். அதே அப்துல் ரஹ்மான் ஐயா இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, ஹைக்கூவை பொறுத்த வரைக்கும் ஒரு காட்சியை காட்டுவதோடு கவிஞனின் வேலை முடிந்து விடுகிறது. அர்த்தங்களை தோண்டி இறைத்துக் கொள்ள வேண்டியது வாசகனின் பொறுப்பு. ஒரு விதத்தில் படைப்பாளியும் வாசகனும் பங்குதாரர்களாகி விடுவதுதான் ஹைக்கூவில் நிகழ்கிறது. ரொம்ப முக்கியமானது. இப்ப சிவஞானத்தினுடைய முதல்ல இந்த புத்தக வடிவமைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளவு அழகா இருக்கு, பாருங்க, பிளசண்டா இருக்கு ரொம்ப பார்ப்பதற்கு. ஏன்னா ஒரு புத்தகம் என்கிறது பார்த்தோம்னா அது உள்ள இருக்கிற விஷயங்கள், அடுத்தது மகடபதிக்கும் எனக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட உள்ள இருக்கிற விஷயம் எப்படி இருந்தாலும் ஒரு புத்தகத்தை பார்த்தோம் அதை எடுக்க வைப்பதுங்கிறது என்னுடைய வடிவமைப்பு நண்பர் நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி இப்போ எல்லா கவிஞர்களுமே நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தரு. எதை கற்றுத்தருகிறார்கள் என்றால் வாழ்க்கையை கவனிக்க கற்று. ஏன்னா நம்ம நிறைய பார்க்கிறோம், கடந்து போறோம். நமக்கு இருக்கிற புறச்சூழல், அழுத்தம், இன்னைக்கு எதற்கு ஓடுகிறோம் என்று தெரியாமலே ஓடுகிற இந்த ஓட்டமான வாழ்க்கை, இதுல நிறைய அப்படி கடந்து போகிற ஒரு விஷயங்களை நின்று கவனிப்பதற்கு கற்றுத்தருகிறார்கள் கவிஞர்கள். ஒரு கவிதை பாருங்க,
வீடும் வெட்டுக்கள் வாழ்த்தும் மரம் பூமழை பொழிவு. 3. நீங்களும் நானும் தினந்தோறும் பார்க்கிற ஒரு அவலமான காட்சி. காடுவடி என்கிற நக்கீரனையை எழுதின புத்தகத்தை பேருந்தில் வரும்போது மதுரை வந்து நான் படிச்சுக்கிட்டேன். அதில் ஒரு இடத்துல அந்த முன்னாடி ஒரு கோட்டு ஒன்று சொல்லுவார். மரம் என்பது கிளை அல்ல, மரம் என்பது இலை அல்ல, மரம் என்பது மலர் அல்ல, மரம் என்பது வெறும் தாளர். வெறும் தாளர். நமக்கு காசு. இப்போ நீங்க வெகு சமீபத்தில் 14,000 மரங்களை வெட்டி தள்ளியிருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் 2 ஊர் மட்டும் சொல்றேன். நான் அடிக்கடி பயணம் செய்தேன். பழனியில ஆயக்குடி ஆரம்பத்தில் இருந்து பழனி பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஒற்றை மரம் கிடையாது. அந்த வழியில் பயணம் செய்கிற, குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் ஒரு கடுமையான வெயிலில் பயணம் செய்கிறவர்களுடைய ஜாதகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எனக்கு நம்பிக்கை. ஏன்னா அவருக்கு இடையில எங்கேயாவது ஒரு தலை சுற்றலோ மயக்கமோ வந்தா அவர் நேரடியாக அந்தந்த மதத்துக்குரிய கடவுள்களை ஒதுங்கிறது கூட ஒரு இடம். அதே போல பொள்ளாச்சியில ஊஞ்ச வேளாம்பட்டியில் ஆரம்பிச்சீங்கன்னா பொள்ளாச்சி பேருந்து நிலையம் வரைக்கும் ஒற்றை மரம் கிடையாது. சாலை விரிவாக்கம். எதுக்கு இவ்வளவு வேகமா எதுக்கு போறாங்கன்னே தெரியாது. அவர் எழுதுறாரு பாருங்க, இது மாதிரி நம்ம தினமும் பார்த்து கிடக்கிற ஒரு வழியோட பார்த்து கிடக்கிற ஒரு காட்சி. அந்த காட்சியை அவர் கவிஞர் எப்படி பார்க்கிறாரு? வீடும் வெட்டுக்கள் வாழ்த்து மரம் பூமழை. அந்த வெட்டுறாங்க, அந்த அதிர்வில் சில மலர்கள் உதிர்கின்றன, அவ்வளவுதான் காட்சி. ஆனா அவர் என்ன சொல்றாரு? வாழ்த்து மரம். அந்த வெற்றவனை அது வாழ்த்துதான். நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு கற்பனை பாருங்க. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு சொன்னதுதான். அவ்வளவுதான். ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறுகண்ணத்தையும் காட்டுன்னு சொன்னவனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இருந்தாலும் இதை இன்னொரு விதத்திலும் நீங்க பார்க்கலாம். ஒரு பெற்றோருடைய பார்வையில் இதை நீங்க எவ்வளவு செய்தாலும் ஒரு குறைந்தபட்ச நன்றி விசுவாசம் கூட இல்லாமல், பெற்றோரை மதிக்காமல், அவர்களுக்குரிய கடமைகளை செய்யாமல் போகிற மகன்கள் பெருகி வருகிற கொடும் காலத்தில் அதை பொருட்படுத்தாம அந்த குழந்தைகளை இன்னும் ஆசீர்வதிக்கிறார்கள். இதுதான் ஹை. ஒரு ஒற்றை தளத்தில் அது நிக்கவே நிக்காது. இன்னொன்னு சொல்ல போனா, நான் பல மேடைகள்ல சொல்லுவதுதான், அது ஒரு எச்சின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். மோகி பல அர்த்தங்களை காமிக்கும். உண்மையில் எழுதினவனே அறியாத அர்த்தங்களை எல்லாம் அது படிக்கிறவனுக்கு காமிக்கும். அதுதான் கவிதை. எழுதினவனுக்கே தெரியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் கல்லூரியில் படிக்கும் போது மெழுகுவர்த்தியை பத்தி ஒரு கவிதை. இருள் கிளிசலை தைத்து தைத்து உடைந்தது ஊசின்னு. இது கவிதையா இல்லைங்கிறதால அப்ப அந்த காலத்துல எழுதுனது. அப்ப என் கிளாஸ்மேட்டை வந்து ரமேஷ் பார்த்து சொன்னா, அது எப்படா அந்த காத்துல இப்படி அசைகிறத வந்து தைத்து தைத்துன்னு உன்னால எழுத முடிஞ்சது அப்படின்னு. சத்தியமான அப்படின்னு நினைக்கிறேன். நேர்மையோட நான் சொல்றேன். இதுதான் ஒரு கவிதையின் சிறப்பு, குறிப்பாக ஹைக்கூ கவிதை. அடுத்த ஒரு கவிதை. வனமெங்கும் தென்படுகிறது புள்ளிமான் கூட்டம். என்ன பாருங்க, காட்டுல போனா காட்டுல போறது மிருகங்களை பார்க்கறதுக்கு தான் போறோம். நிறைய மிருகங்கள் இருக்கு. இது என்ன பெரிய கவிதையா? 3வது வரிக்கு அறிவிப்பு படம். ஆனால் சிவஞானம், நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் நிறைய காடுகள்ல பயணம் செய்யறேன். நீங்களும் நிறைய செஞ்சிருப்பீங்க. குறிப்பா இந்த டாப் ஸ்லிப், பரம்பிக்குளம் இதெல்லாம் போனீங்கன்னா அவங்க ஒரு 250 ரூபா காசை வாங்கிக்கிட்டு உங்களை அந்த வண்டியில உட்கார வச்சு சுத்தி காமிப்பாங்க. அது ஜூ கிடையாது, மிருக காட்சி சாலை கிடையாது. மிருகங்களை பார்ப்பது அதனுடைய இஷ்டம் இருந்து உங்களுக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால், அதனுடைய இஷ்டம் இருக்கணும், உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருந்தால் அந்த மிருகத்தை அப்படியே போற வழியில எங்கேயாவது நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த முடிஞ்சு இறங்கும்போது நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இறங்கும்போது ஒரு மிருகத்தை கூட பார்க்க, ஒரு முயலை கூட பார்த்துக்க முடியாது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சுற்றுவாங்க. இறங்கணும்னு சலித்து கொடுப்பாங்க. இந்த கவிதைகள் சலித்துக் கொண்டு சலித்துக்குவாங்க. இவ்வளவு செலவு பண்ணி ஒரு மிருகத்தை கூட பார்க்க அவங்க தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். காடு என்பது, நான் ஆரம்பத்தில் சொன்ன மத குருமார்கள் ஏக்கர் கணக்கில் மரங்களை வெட்டி காடுகளை அழித்து விட்டு இதற்கு சமன் செய்வதற்காக நான் பல இடங்கள் செடிகள் நட்டிருக்கிறேன் நம்ம முட்டாளாக்குகிற புத்திசாலிகள் இருக்கிறார். காடு என்பது பல்லுயிர் பெருக்கம். காடு என்பது வெறும் மரம், பல்லுயிர் பெருக்கம்.
அதனால நீங்க ஒரு காட்டை பார்க்கறீங்க இல்லையா, அதே வந்து ஒரு பெரிய அனுபவம். நீங்க காட்டை பார்க்கறது ஒரு பெரிய அனுபவம் சிவஞானம். அதனால இவ்வளவு வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். மேடம் சொன்ன கவிதையை ஒரு கவிதையை திருப்பி சொல்லுங்க. புகையேறிய கிளைகள், புன்னகைக்கும் பூக்கள், நெடுஞ்சாலை இறைச்சல். இது ஒரு அழகான கவிதை. மேடம் நான் ஏற்கனவே சொன்னது போல வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை இருக்கு. அவங்களுக்கு என்ன பார்வையில பார்க்கறாங்க, அவங்க பார்வையில சொன்னாங்க. என்னுடைய பார்வையில இது எப்படி அப்படின்னா, ஒரு ரோட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அரளி செடிகள் இருக்கும், சைடுல மரங்கள் இருக்கும், அந்த டஸ்ட்ல பூரா இருக்கும். ஆனா அது பூக்காம இருக்கிறது, பூக்கத்தான் செய்கிறது. இத்தனைக்கு நடுவிலும் பூக்கத்தானே செய்கிறதுன்னு சொல்லி ஒரு கவிஞர் சொன்னார். அதைத்தான் நான் பார்க்கிறேன். அப்படிதான் இந்த கவிதையை நான் பார்க்கிறேன். இவ்வளவு நெருக்கடியில் நம்ம சிரிக்கிறோம் இல்லையா, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் 1008 மண்டையில இருக்கு. இருந்தாலும் இது ஒரு சின்ன ஒரு விடுதலை, ஒரு சின்ன ஒரு கேப் அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதையை பார்க்கிறேன். இது இப்படி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் உரிமை ஒரு வாசல். ஒரு கவிதையை படிக்கும் பொழுது இருக்கு, என்ன செய்யணும் இப்படி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற. புகையேறிய கிளைகள், நெடுஞ்சாலை இறைச்சல், புன்னகைக்கும் பூக்கள். ஒரே ஒரு வரியை, கீழே இருக்கிற வரியை 3வது வரி 2வது வரி ஆக்கும் பொழுது இந்த கவிதை மிகச்சரியாக அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை துல்லியமாக சொல்லுங்கிறது என்னுடைய. அதே மாதிரி இன்னொரு அற்புதமான இந்த கவிதை, பட்டாம்பூச்சி வருகை திறந்து கொள்கிறது மலரின் தாய்மை. இந்த தொகுப்பின் உன்னதமான கவிதைகள். ஏன்னா பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும். இப்படிலாம் திரைப்பட பாடல்கள் நம்ம கூடலுக்கான ஒரு இதாக, காதலின் ஒரு அடையாளமாக, கலவியின் அடையாளமாகவே சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை தாய்மையோடு பார்க்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா. இதுவரைக்கும் என்னுடைய ஒரு குறை வாசிப்பு நான் பார்க்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பட்டாம்பூச்சி வருகை திறந்து கொள்கிறது மலரின் தாய்மை. இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், ஒரு காட்சியை எல்லாரும் பார்க்கிறோம், ஆனா ஒரு கவிஞன் அதை வித்தியாசமா பார்க்கலாம். அவ்வளவுதான் விஷயம். பறக்கும் உயரத்தில் கடலை சுமக்கிறது பருந்தின் வாயில் மீன். தலைப்புக்கான கவிதை. பறக்கும் உயரத்தில் கடலை சுமக்கிறது பருந்தின் வாயில் மீன். ஒரு காட்சி, ஒரு பருந்து அப்படியே வந்து ஒரு டைவ் அடிச்சு ஒரு கடல்லையோ நீர்நிலையில் இருக்கிற மீனை கவிட்டு போறது அப்படிங்கிறது. ஆனா ஒரு கவிஞன் அதை எப்படி பார்க்கறான், பறக்கும் உயரத்தில் கடலை சுமக்கிறது. வெறும் இது மட்டும் சுமக்கல, அந்த கடலையும் சேர்த்து சுமக்கிறதுன்னு. வழக்கம் போல கொஞ்சம் இறுக்கமா இருந்தா கடலை சுமந்து பறக்கிறது பருந்து அழகில் மீன் அப்படின்னு இருந்தா இந்த கவிதை இன்னும் கொஞ்சம் இறுக்கமா இருந்திருக்கும். இதே இடத்துல இன்னொரு எழுதி இருக்காரு, மீனோடு பயணிக்கிறது கொக்கின் வயிற்றில் நீலக்கடல். இது வந்து ஒரு கவிஞனுடைய சுதந்திரம், ஒரு கலடாஸ்கோப். இன்றைய தலைமுறை கலடாஸ்கோப் பார்த்திருக்கீங்களா? ஐயோ அப்ப கை தட்டுங்க. பெரிய கலடாஸ்கோப் வச்சு இப்படி திருப்பி 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 பார்க்கிற, உள்ள கண்ணாடி சில்லுகள் இருக்கும். திருப்புகிற அந்த கோணத்திற்கு தகுந்தாற்போல் அது வேறு வேறுவான உருவங்கள் அதில் தோன்றும். ஒரு கவிதை எப்படி வேணா எழுதி பார்க்கலாம். இப்படிதான் எழுதிட்டோம், ஐயோ ஒரு கவிதை எழுதிட்டோம், மோடவித்த சொல்றேன், ஒரு கவிதை எழுதிட்டோம், எல்லாரும் எழுதிட்டோம், அப்படி எழுதுறது திருப்பி திருப்பி எழுதுறதான் எழுதிட்டு இருக்கோம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இன்னொன்னு, மரங்களை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம், அதை குறிப்பிட ஒரு கவிதை பார்க்க. மரங்களின் இறுதி மூச்சில் நெருங்கும் மரணம், காத்திருக்கும் மனிதன். செவரில் அரைகிற மாதிரி இருக்காங்க, செவிலியில் அரைகிறது. நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? சாகிறதுக்கு வெயிட் பண்ணி. சற்று முன்பு சொல்ல, இப்ப எல்லாம் நீங்க அடையாளம் கூட சொல்ல முடியாது. முதல்ல வர்றவங்களுக்கு சுலபமா அடையாளம். ஒரு புளிய மரம் இருக்கும், அந்த புளிய மரத்துக்கு பக்கத்து வீடு தெருவும்பீங்க. இப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு வரியை மட்டும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு கவிதையில வந்து ஒரு உத்தி. இதெல்லாம் அப்படியே வேறு வேறு இதுகள் எழுதி பார்க்கறது. பருந்துகளின் தேசத்தில் பறவைகளும் வாழ்கின்றன வழியாடுகளாக. இது அரசியல் கவிதைன்னு சொல்லி நாம் அடிக்கிறாரு. அவர் நேரடியாக தான் எழுதி இருக்காரு. இப்ப அடுத்து பாருங்க, இன்னைக்கு இங்க இருக்கிற பெரும்பாலான பேர்கள், குழந்தைகளை தவிர பெரும்பாலான பேர்கள் எல்லாருக்குமே தெரியும், நாமெல்லாம் இவர்களை மாதிரி குழந்தைகளாக இருக்கும் பொழுது குடிக்கிற தண்ணீரை விலை கொடுத்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னா இவனை இம்மீடியட்டா கொண்டு போய் கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுவாங்க. சிரிச்சு காசை எப்படி சொல்லுவாங்க, தண்ணி செலவழிச்ச மாதிரி காசை தண்ணியா செலவழிக்கிறாங்க. அவ்வளவு இருந்த இது இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் நதி பார்க்க வர்றான்,
அவனுக்கு ஒருத்தர் சொல்றாங்க ஏதோ சம் ரீசன்ஸ் பறவைகள் பார்ப்பதற்காக நதி பார்க்க வருகிறானா, அல்லது இப்படி ஒரு நதி இருந்ததுன்னு சொல்லி அந்த நதி இருந்த வெற்று மணலை பார்க்க வர்றானா, அல்ல உண்மையிலேயே அங்க இன்னும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நதியை பார்க்க வர்றானா, அல்லது இன்னும் பிரம்மாண்டமாக கரையை நிறைத்து போடுகிற ஒரு கங்கை போன்ற ஒரு ஜீவ நதியை பார்க்க வருகிறானா, இத்தனை வாய்ப்புகளோடு வருகிற ஒருத்தன் சுமந்து வருகிறான். எதை? அவ்வளவு தண்ணிய பார்க்க வர்ற ஒருத்தன் கையில என்ன சுமந்துட்டு வர்றான்னா, குடிக்கிறதுக்கு கையில ஒரு பாட்டில தண்ணி கொண்டு வர்றான். எவ்வளவு ஒரு அழகான ஒரு கவிதை பாருங்க. நாம் உண்மையில் சொல்ல போனால் ஒரு குற்ற உணர்வோடு மகுடவயலாக விதிவிலக்கான கவிதை எழுதுகிறோம். நாங்கள் எல்லாம் எங்களுடைய பணி அமைப்பின் காரணமாகவும் எங்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த நாட்டில் நிகழ்கிற எத்தனையோ கொடுமைகளை எல்லாம் பதிவு செய்ய முடியாத கைகள் கட்டப்பட்ட நிலையில் நாங்கள் இருக்கோம். அதை தொடர்ந்து அதற்காக போராடுகிற கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு இந்த நேரத்தில் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க இவ்வளவுக்கு பிறகும் போராடுகிறார்கள். அப்படிதான் சொல்றாங்க. இவ்வளவுக்கு பிறகும் அவர்கள் போராடுகிறார்கள்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். ஒற்றை இறகு முதிர்ந்த கதையில் குளமென்றும் குருதி. பெரிய நான் பல மேடைகளில் சொல்றேன், ஒரு கதையாக விரிகின்ற கவிதைகள் எல்லாம் பாருங்க. ஒற்றை இறகு முதிர்ந்த கதையில் குளமென்றும் குருதி. இதனால அதை பற்றி நான் ஒன்றும் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. அது எதை பற்றி பேசுறது தெரியும். அதே மாதிரி மலைச்சாலை வளைவுகள் கையேந்தி வரவேற்கும் மந்திகள் கூட்டம். நம்ம போனீங்க, நான் வால்பாறை, நீங்க இங்க உங்களுக்கு பக்கத்துல வால்பாறை தான் இருக்கு. இவங்களுக்கு கொடைக்கானல் அடிக்கடி நாங்கள் போறது வளர்க்கோம். பிச்சைக்காரன் மாதிரி நிற்கும் குரங்குலாம். போனீங்கன்னா அப்படியே கையேந்தி ஒரு ஐயப்ப சாமி வண்டியை நிறுத்தி அதுக்கு உணவு அளிக்கும் போது நான் கூப்பிட்டு சொன்னேன், சாமி நீ மாலை போட்டுருக்கீங்க, நீங்க நிறுத்தினாலும் பரவாயில்ல, நீங்க மிகப்பெரிய தவறு செய்யுங்க. கொடுக்காது. நீங்க என்ன தவறு செய்யறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? காட்டில் அலைந்து திரிந்து தன்னுடைய உணவை தேடி உண்ண வேண்டியது அந்த குரங்கோட வேலை. இப்ப இங்க இருக்கு, இங்க பழம் கிடைக்குதுன்னா இங்க சாப்பிடு, இங்க பழம் கிடைக்கல, மரம் இதாயிருச்சுன்னா உள்ள காட்டுக்குள்ள தேடி போகணும். இப்படி நீங்க ரோட்ல வச்சு அதுக்கு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் ஒரு 4-5 தலைமுறைக்கு அப்புறம் இந்த காட்டுல போய் உணவை தேட வேண்டும்ங்கிற இது அதனுடைய மெமரியில இருந்து அழிஞ்சு போயிடும். அது பிச்சைக்காரனாவே ஆயிரும். ஒரு நல்ல ஆரோக்கியமான கனிவர்க்கங்களை சாப்பிட்டு வளர்ந்த அந்த குரங்குடைய அந்த வனவிலங்குடைய ஜெனரேஷன் எப்படி வரும்? நம்ம மசாலா இதை பிரிச்சு சிப்ஸை திங்கிற ஒரு குரங்கூட இது வரும். அதை தான் எழுதுறாரு. மலைச்சாலை வளைவுகள் கையேந்தி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கையேந்தி வரவேற்கும் மந்திகள் கூட்டம். அதே மாதிரி இந்த கவிதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காட்சி தான். பட் இந்த காட்சி சொல்லுகிற விஷயம் தான் பெருசு. கணக்கிட முடியவில்லை பாலமெங்கும் கார்கள் வெள்ளத்தில் செல்லும். பாலத்துல போன காரை கொண்டு நிறுத்தியாச்சு. அதுக்கு அடிதடி, அதுக்கு முதல் நாள் ஃபைன், அப்புறம் மறுநாள் கவர்மெண்ட் வேற வழி இல்லாம இல்ல அதெல்லாம் இல்லை நிறுத்திக்க, முடிஞ்ச தலைமையில கூட ஏற்றி நிறுத்து, காருக்கு மேல காரை நிறுத்து. மறுநாள் என்ன சார் ஆச்சு? வெள்ளம் வந்து அவன் காரை கொண்டு வீட்டில் நிறுத்திட்டு அடுத்த வேலை பார்க்கணும். எதனால இந்த தண்ணி இங்க வந்துச்சு? உன் வீட்டுக்குள்ள ஏன் தண்ணி வந்துச்சு? இத்தனை இதுகளை போட்டுமே ஏன் இவ்வளவு வருஷமாயி உன்னால ஏன் அதை செய்ய முடியல? அப்படிங்கிறதெல்லாம் யாரும் யோசிக்கிறது. இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சா? இந்த கவிதை அந்த வகையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கவிதையாக இருக்கிறது. பறவையின் பயணம் தரை இறங்கி வருகிறது பழுதான வனம். மேடம் சொன்னாங்க இல்லைங்களா ஆரம்பத்தில், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதையா சொன்னாங்க. ஆகாயத்து பறவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லைன்னு யோசிச்சு அறுக்கிறாங்களா எனக்கு தெரியாது, ஆனால் விதைக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, காட்டின் பெரும்பகுதி காடுகள் பறவைகள் விதைத்ததனால். அதைத்தான் சொல்றாரு, தரையிறங்கி வருகிறது பழுதான வனம். அடுத்த நடுங்கும் கூடு நகராமல் பறவை உற்று பார்க்கும் பாம்பு. இதை விட இன்னைக்கு இந்த நாட்டினுடைய நிலைமையை யாராவது சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. நானும் மகுடவதி வண்டியில் வரும்போது பேசிக்கிட்டே வரோம். நாங்கள் நிறைய பேசுவோம், மணிக்கணக்கில் பேசுவோம். பேசிக்கிட்டே வர்றப்போ ஒரு ஸ்டேஜில் சொல்கிறேன், வேண்டாம் மகுடவதி, மனநிலை பாதிக்கப்படும். கண்ணு முன்னாடி இந்த நாடு போகிற போக்கை பார்த்தா பயமா இருக்கு. நம்ம குழந்தைகள்லாம் நாளைக்கு என்ன ஆக போறாங்கன்னே தெரியல.
ஒரு ரம்ஜான் விடுமுறையில் அரசியல் நினைச்சாருங்க சார், ஒரு ரம்ஜான் விடுமுறையை ரத்து செய்யற அளவுக்கு ஒரு மதச்சார்பற்ற நாட்டுக்குள்ள இறங்குறாங்கன்னா அப்ப இன்னும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை எப்படி அவர் எழுதுறாரு பாருங்க. நடுங்கும் கூடு, இப்ப நான் சொன்னது உங்களுக்கு அர்த்தமாகும். நகராமல் பரவி அது என்ன செய்ய முடியும்? அது கையெறி விளைந்தது, அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால வேற என்ன செய்யணும்? உற்று பார்க்கும் பாம்பு, பாம்பு வரல, அந்த உள்ள நுழைஞ்சிடல, அந்த குஞ்சுகளை சாப்பிடல, முட்டையை குடிக்கல, ஆனாலும் நடுங்கும் கூடு எழுதுறாங்க. நடுங்கும் கூடு, அதான் கவிதை. அந்த பறவை நடுங்குச்சுங்க அப்படிங்கிறது உரைநடை. அந்த பறவை அப்படி நடுங்குதுங்க, பார்த்து அந்த பாம்பை பார்த்து நடுங்குதுங்க அப்படிங்கிறது, குஞ்செல்லாம் நடுங்குதுங்க அப்படிங்கிறது உரைநடை. நடுங்கும் கூடுன்னு எழுதுறாரு இல்லைங்களா, அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்படி இந்த தொகுப்பில் இருக்கிற கவிதைகள் எல்லாவற்றை பற்றியும் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் புத்தகத்தை வாங்கி படிக்கணும். அதனாலதான் அதனால ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தொகுப்பை முதல்ல அவர் எனக்கு பிடிஎஃப் அனுப்பும் போது அவர் என் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார். அவர் அந்த தொகுப்பை எனக்கு அனுப்பும் போது நான் பார்த்துட்டு மகளவதிட்டு இமீடியட்டாக ஃபோன் பண்ணி சொன்னேன், மகளவதி சிவஞானம் நல்ல நகர்ந்து வந்துட்டார். அவருடைய எல்லாம் அது இயற்கை, அப்படிதான் வர முடியும். ஒரு குழந்தை தவழ்ந்துதான் நடக்க முடியும், ஓட முடியும். ஒரு குழந்தை பிறந்தானே ஓடுதுன்னா அது ஏதோ டிஃபெக்ட் பிரச்சனை இருக்குன்னா. ஏன்னா ஒரு டாக்டர் ஒரு முறை சொன்னது நினைவு, என் குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சு, இதுவரைக்கும் இந்த குழந்தைக்கு ஒரு வயிற்றாவோட போனது, காய்ச்சல் வந்தது, ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்ததில்லை. நான் டாக்டரை பார்த்ததுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு இமீடியட்டா நீங்க மாஸ்டர் செக்அப். ஏன்னா ஒரு குழந்தை இது எல்லாம் அதற்கான உடம்புள்ள அதற்கான எதிர்ப்பு சக்தி உருவாகினா அந்த குழந்தை செட்டில் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவஞானம் இன்னும் அடைய போகிற உயரத்திற்கும் சேர்த்து இப்பொழுதே வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி.